கடுமையான சட்டங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய சட்டங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த இந்திய தண்டனை சட்டத்தில் எல்லாத்துக்குமே அரசாங்கத்துக்கு எதிரான போர் அப்படின்னு சொல்லி 121 சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 121 ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கெல்லாமே 10 ஆண்டு தண்டனை எல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் சட்டத்தில் வழிவகை பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் இயற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சட்டங்களோட மதிப்பை குறைச்சிக்கிட்டு வர்ற சட்டங்களையும் செல்லாதாக்கிட்டு இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கு. இருக்கிறத எவ்வளோ தூரத்துக்கு தெளிவுபடுத்த முடியும், நடவடிக்கை எடுக்க முடியுன்றது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த கடுமையான சட்டங்களை பயன்படுத்தும் போது அது வந்து அரசியல் காரணங்கள் இருக்கலாம், அல்லது உண்மையிலேயே அவங்க ஒரு மிகப்பெரிய ரவுடியாக கூட இருக்கலாம். பொதுவாக சட்டங்கள் அந்த மாதிரி குண்டாஸ் இந்த இது சொல்லுவாங்க, தடுப்பு காவல்னு சொல்லுவாங்க, அதை வந்து குண்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, பொடா சட்டம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த அந்த சட்டங்கள் கீழே நடவடிக்கை எடுக்கும்போது அதில் அரசியல் காரணங்கள் இருக்குது ஒன்று. ரெண்டாவது, ஒரு பிரபலமான குற்றவாளியாக கூட ஒருத்தர் இருக்கலாம். அதனால் அவரோட ஹிஸ்ட்ரி நமக்கு நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து நம்ம வந்து தலையிட முடியும். நான் ஒரு சிலர் எனக்கு வந்து என்னோடய வாசகர் மேலே ஒரு குண்டாஸ் போட்டிருந்தாங்க. அந்த வாசகர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி நான் டாப் டு பாட்டம் விசாரித்த போது அவர் இன்வெஸ்டிகேஷன், நான் வந்து விசாரணைனா சாதாரணமாக கிடையாது. எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரோ அது மாதிரி நானும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ணும்போது அவரை பற்றி டீட்டெயிலாக கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து ஒரு முறை திருடினேன் உண்மைதான், ஆனால் அதுக்கு வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்டேன். அந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டதுனாலேயே வந்து மறுபடியும் என் மேலே வழக்கு போட்டு இப்போ 11 வழக்கு போட்டு என்ன ஒரு பெரிய குற்றவாளி போல் கருதி ட்ரீட் பண்ணி இன்றைக்கி வந்து குண்டாஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தாரு. ஆவணங்கள் எல்லாம் படித்து பார்க்கும்போதே நமக்கு வந்து ஒரு மேலோட்டமாக தெரியும். ஒரு சின்ன, அதாவது கதைக்கு கண் இல்லை காது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வைக்கிறக்கூடிய திறமை பெற்றவங்க போலீஸ்காரங்க. எல்லாமே வந்து ஒரு சின்ன கரு கிடச்சுன்னா அதை வச்சு கதை எழுதி அதுக்கு டைரெக்ஷன்லாம் கொடுத்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு ஒரு அலங்காரம் பண்ணி தான் அந்த கேஸை ரெடி பண்ணுவாங்க. அப்படி இவர் மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு வழக்குலையும் இவர் எந்தெந்த வழக்கிலெல்லாம் ஈடுபட்டாரோ அந்த வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா சாட்சியெல்லாம் ஒரே மாதிரி ஆட்களாக வர்றாங்க. அது எப்படி சாட்சி வருவான்? நான் வந்து ஒரு இடத்துல திருடினேன்னா அது அந்த சாட்சி அந்த இடத்துலையும் அவங்க வந்து நிற்பானா? இல்லையே, இருக்காது, முடியாது இல்லையா? அந்த மாதிரி நிறையா தவறு பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம அந்த மாதிரி நுட்பமாக நம்மளே விழிப்புணர்வு இருந்தால் தான் பண்ண முடியும். உதாரணத்துக்கு அந்த சாட்சியெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சாட்சி இருக்கா, சாட்சியெல்லாம் ஒரே மாதிரி வர்றாங்க. அப்போ இந்த சாட்சி மேலே சந்தேகம் வருது. அப்போ இந்த சாட்சியெல்லாம் கரெக்டாக அந்த வேலை தான் பார்க்குறான், அதை சொல்லியிருப்பானா அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலேயே அவன் இங்கே வடை விற்றுட்ருப்பான், பஸ் ஸ்டாண்டில் விற்றுட்ருப்பான். அந்த மாதிரி ஆளுங்க தான் போலீஸ்காரன் ஈஸியாக கழுத்து வாங்க முடியும். அதனால் அந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்க. இந்த குண்டாஸ் போடுறதுலாம் நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்னா இப்படி தான் பண்ணணும். அப்போ அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு நான் அந்த அதில் உள்ள முகவரிக்கு போகிறேன். முகவரி போனாக்கா அந்த மாதிரி ஒரு தெருவே கிடையாது. ஆக்சுவலாக என்ன போடுறாங்க, திருவள்ளுவர் நகர் 12வது தெருன்னு போடுறாங்க. அங்கே திருவள்ளுவர் நகர் இருக்குது, 10 தெரு வரை தான் இருக்குது, 12வது தெருவே இல்லை. ஸோ இப்படி இல்லாமல் போடுவாங்க பொய் சாட்சி அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரமிப்பு. அப்போ அந்த மாதிரி ஒரு தெருவே இல்லைன்னு சொல்லி நம்ம நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். அப்போ எப்படி நிரூபிப்பீங்க? ஜட்ஜாக அந்த இடத்துக்கு கூட்டு போகலாம். இந்த மாதிரி ஒரு தெருவே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லி கூட கூட்டு போகலாம். ஆனால் அதெல்லாம் விட எளிமையான வழி என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நம்மளோட சமயோஜனை பற்றி யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். அது நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போட்டேன். இந்த மாதிரி உங்களை வந்து நான் ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு, நீங்கள் எந்த நேரத்தில் இருப்பீங்கன்னு எனக்கு இந்த நம்பரில் தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சும்மா ஒரு போஸ்ட் கார்டு எழுதி போட்டேன். அந்த மாதிரி ஒரு தெருவே இல்லை, முகவரியே இல்லைன்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த கடிதத்தை ரிட்டன் என்டாஸ்மெண்ட் போட்டு எனக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல சாட்சியே இல்லைன்னும் போது, அந்த மாதிரி தெருவே இல்லைன்னும் போது வீடு இருக்க வாய்ப்பு இல்லை, அந்த வீட்டில் சாட்சி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ எப்படி இது உண்மையான கேஸாக இருக்க முடியும்? இல்லை இல்லையா? ஸோ இப்படியெல்லாம் வந்து டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணி கொடுத்தா அவன் 11 கேஸையும் வாதாடி விடுதலையாகும். பார்த்தீங்கன்னா 7வது தான் படிச்சிருக்கிறான். அந்த 2வது புத்தகத்தில் அட்டப்படத்தில் போட்டிருப்பேன், கோவிந்தன்னு கருப்பட்டது. இன்றைக்கி சென்னையில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கார் அவர். 11 கேஸில் அவரே வாதாடி விடுதலை இருக்கார். அந்த குண்டாஸ் எல்லாமே உடைச்சிட்டோம். அதனால் இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து சட்டம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஒரு சின்ன வட்டத்தில் வந்து இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே தீர்வு சொல்ல முடியாது. ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் சொல்ல முடியும், அவ்வளோதான். அனைவருக்கும் சட்டக்கல்வி அப்படின்ற அந்த திட்டத்தை எடுத்து 5 புத்தகத்தை முடிச்சிருக்கோன்னு சொன்னோம் இல்லைங்களா? இதில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 புத்தகத்துக்குமே மத்திய சட்ட அமைச்சகம் நிதியுதவி கொடுத்துருக்கு. நிதியுதவி கொடுத்து எல்லா மக்களுக்கும் இந்த விழிப்புணர்வு போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்காங்க. அதில் இன்னும் கூடுதல் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விழிப்புணர்வு அடைஞ்சு அவங்களே வாதாடி வெற்றி பெற்றவங்களும் அதுக்கு பணம் கொடுக்குறாங்க. அதை தான் வந்து நாங்கள் அதில் தான் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம். அப்படி வெளியிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நூலகங்களுக்கும் கொடுக்குறோம். அனைத்து நூலகங்கள்லாம் தனியார் நூலகம்லாம் கிடையாது.
பொது நூலகங்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு நிதியுதவி பெறக்கூடிய பொது நூலகங்கள் மட்டும் வந்து ஒரு 4000 இருக்குது. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 4000 கிட்ட இருக்குது. அந்த 4000 நூலகத்துக்கும் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஒரு சில புத்தகங்கள், அதாவது 2வது புத்தகத்தை மட்டும் கோர்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். இது கோர்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம், ஜெயிலுக்கும் கொடுத்துருக்கோம், இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து புத்தகங்கள் வந்து எங்கே தேவை அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா புத்தகமும் நூலகத்தில் இருக்குது, சிறைச்சாலைகளில் அந்த புத்தகம் வந்து இருக்குது. அதை இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கேயே எடுத்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து காசு கொடுத்து வேணும், நீங்களே வாதாடுறதுக்கு அந்த பயிற்சி பெறத்துக்கு உங்களுக்கு அந்த காசு கொடுத்து வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எங்களோட முகவரி தொடர்பு கொள்ளலாம். கேர் சொசைட்டி 53 ஏரித்தெரு ஓசூர் அப்படின்ற அந்த முகவரியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு பண்ணிங்கன்னா அந்த புத்தகத்தோட இதை விவரம்லாம் தருவாங்க. உலாபேசி எண் வந்து 9842909190 ஒரு நம்பரு. இன்னொரு நம்பர் வந்து 9150109189. இந்த 2 நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நீதியை தேடி அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்குது. NEETHIOYAITHEDY.org. இதில் போனீங்கனாலும் எங்களோட விவரம் உங்களுக்கு கிடைக்கும்.